மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் பூம்புகார் தொகுதியில் மட்டும் திமுக, அதிமுக நேரடியாக போட்டியில் உள்ளனர். 13 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் அதிமுக மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏவுமான பவுன்ராஜ் அதிமுக வேட்பாளராக 5வது முறையாக போட்டியிடுகிறார். திமுக சிட்டிங் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான நிவேதா முருகன் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இதில் பூம்புகார் திமுக வேட்பாளர் எம்எல்ஏ நிவேதா முருகன் தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் தாலுகா மாம்புள்ளி கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்கச் சென்றார். இருசக்கர வாகனங்களில் கூட்டணி கட்சியினர் புடைசூழ வேட்பாளர் நிவேதா முருகன் சென்றபோது மாதா கோவில் தெரு பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தங்களது கிராமத்திற்கு சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கவில்லை என்றும், குடிநீர் காவி நிறத்தில் வருவதாகவும் கூறி திமுக வேட்பாளரையும் கூட்டணி கட்சியினரையும் இடைமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவினர் சமாதானம் செய்ய முற்பட்டபோது 5 ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் காவி நிறத்தில் குடிநீர் வருவதாகவும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திமுகவினர் அவர்களிடம் பேசி குடித்தண்ணீர் வருவதாகவும் காவி நிறத்தில் தண்ணீர் வருவதாக புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சமாதானம் செய்தனர். தொடர்ந்து வேட்பாளர் நிவேதா முருகன் வாக்கு சேகரிக்கச் சென்றார். திமுக வேட்பாளரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தண்ணிய குடிக்கட்டும், வேற ஒண்ணும் இல்ல, வேற எதுவும் இல்ல. ஆட்சியில இன்னைக்குதான் ஊருக்கு வராங்க. போன வாட்டி ஓட்டி கேட்க வந்தாங்க 5 வருஷம். ரூபாய் மதிப்புள்ள கூப்பன், 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை கொண்டு வந்து வீடு தான் கொடுத்துருவாங்க. அடுத்த மாசம் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தலைவர் அதற்கான டெண்டரை விட்டு அறிவிச்சிருவாரு. அந்த கூப்பன் நேரா கைக்கு வந்துடும், உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். தாய்மார்கள் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல என்ன பொருள் இல்லையோ அந்த பொருள் வாங்கிக்கலாம்.